இந்த மாதிரி ஃபோட்டோஸை எப்படி நம்ம மொபைல்லே எடிட் பண்ணுறது? அவங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எங்கே போய் நம்ம எடுக்கிறது? அதுதான் உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் அப்ளை பண்ணி இந்த ஃபோட்டோஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் தெளிவாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ChatGPT இருக்கும். ஸோ அந்த ChatGPT ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூவா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ உங்களோட ஃபேஸ் மோஸ்ட்லி தெரியணும். உங்கள் பாடி இதெல்லாம் தெரியலனாலுமே பரவாயில்ல. ஸோ ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கூட ப்ராம்ப்ட்டோட லிங்க் நான் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்களா அந்த ப்ராம்ப்ட்டோட லிங்க்கு. ஸோ இதுதான் இந்த ப்ராம்ப்ட்டு. ஸோ இதிலேயாச்சும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது தேவையில்லை அப்படின்னா, நீங்கள் அப்படியே அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டுங்கிறத வந்து கொடுத்தீங்களா, உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட்டோட ஃபோட்டோவை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்களே அவுட்புட்டை பார்க்க போகிறீங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியாக 8Kல இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோவோட குவாலிட்டியும் தெளிவாகவும் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராம்ப்ட்டோட லிங்க் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட்புட்டை வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு சினிமேட்டிக் லுக்கில் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் எதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் இருக்குது. ஸோ நீங்களும் எடிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் வரும். அப்படியும் சேஞ்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். ஸோ அதோட ப்ராம்ப்ட்டோட லிங்க் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.